ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி ஒரு 4 டாட் ப்ளவுஸ் தான் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெல்ட் பட்டியை ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துக்கிடலாம். அதுக்கு வந்து பெல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2 லைனிங் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். டபுள் லைனிங் போட்டு தான் நம்ம வந்து பட்டி அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மெயினாக பட்டி பீஸில் வந்து டபுள் லைனிங்கை கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே போல் இன்னொரு பீஸையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தையல் தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தையல் தொழில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் வந்து இத்தனை வருஷமாக எங்கேயுமே நான் வேலைக்கு போனதே கிடையாது. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். இப்போ ஒரு 4-5 வருஷமாக தான் நான் வந்து தையல் தைக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ 4-5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கி நான் எனக்கான ஒரு வந்து அதாவது யார் கையிலையும் நின்று வேலை பார்க்காம நானே எனக்கு முதலாளி அப்படின்ன மாதிரி நான் வந்து இப்போ வந்து தையல் தொழிலில் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதாவது வீட்டு வேலையிலையும் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச நேரம், அதாவது ஒரு நாள் பூரா உட்காந்து நான் தைப்பேனான்னு கேட்டால் நான் அப்படியெல்லாம் தைக்கவே மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடியாது. நான் வந்து ஒரு நாளைக்கு எப்படி 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சீசன் டைம் இல்லாத நேரத்தில், அதாவது சீசன் டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கி எனக்கு வந்து ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் தைப்பேன். சீசன் டைம் இல்லாத நேரத்தில் நான் 2 ப்ளவுஸ் இல்லைனா 1 ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு, அவ்வளோதான். ஏன்னா வீட்லேயும் வேலை இருக்கும், அவ்வளோவா நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. ஆனால் எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் தையல் தொழில் வந்து பெண்கள் எல்லாருமே தையல் தொழில் கற்றுக்கிடணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து யார் கையில் நின்று வேலை பார்க்கணுங்க அவசியமே கிடையாது. இப்போ இந்த தீபாவளி டைம் வந்துச்சுன்னு, தீபாவளி டைம் அதே மாதிரி ஏப்ரல் மே மாதம் லீவெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆர்டர் இருக்கும் எனக்கெலாம். அப்படின்னா ரொம்ப, அதாவது இப்போ வீட்டு வேலையை கூட என்னால் பண்ணவே முடியாது. பூரா தையலில் தான் இருந்த மாதிரியே இருக்கும். ஆனால் அப்போ அந்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வருமானம் இருக்கும். அதே போல் வருமானத்துக்கு எனக்கு வந்து குறைவே இருக்காது அந்த கட்டம்லாம். எப்படியும் ஒரு மாதத்துக்கு 20,000 கிட்ட நான் சம்பாதிச்சிருவேன் தீபாவளி டைம், அதே போல் ஏப்ரல் மே அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா சீசன் இல்லாத டயத்தில் எப்படியும் ஒரு வாரத்துக்கு 1000 ரூபா கிட்ட தைக்கிறேன். ஏன்னா நான் வீட்டிலே தான் உட்காந்து தைக்கிறேன். வாரத்துக்கு எப்படியும் 1000 ரூபாய்க்கு ஸ்டிச் பண்ணிடுவேன். இப்போது இது வந்து நேற்று பார்த்திங்கன்னா இந்த நாள் சண்டேங்கிறதுனால நான் வந்து மிஷினில் உட்காரவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் உட்காந்து தைக்க ஆரம்பித்தேன். இது பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை எடுத்த வீடியோ. அது நான் பூரா ஸ்டிச் பண்ணலை. நான் வந்து இப்போது ஃப்ரண்டும் பெல்ட் பீஸும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதை கட்டிங் காட்டலை, அதை ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன். தையல் தொழில் கற்றுக்கங்க. யாராக இருந்தாலும், எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலுமே தையல் தொழில் கற்றுக்கங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெல்ட் பீஸை அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டை வந்து இப்போ இந்த துணி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வழுவிக்கிட்டே போன மாதிரி இருக்குது. இந்த லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வந்து வழுவுது. அதனால தான் நான் வந்து இதில் வந்து ஃபெவிஸ்டிக் கொஞ்சம் லைட்டாக தடவிக்கிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதில் வந்து
ஏன்னா அப்படி இப்படிலாம் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த துணி வந்து நழுகுதில் அது வந்து நழுகாமல் இருந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த மாதிரி துணிக்கெல்லாம் நான் இப்படி தான் தைப்பேன். ஏன்னா ஒரு சிலவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் இருக்கும், ஒரு சிலவங்ககிட்ட அயன் பாக்ஸ் இருக்காது. இப்போ என்கிட்ட அயன் பாக்ஸ் இருக்குது. அயன் பாக்ஸ் இருந்தாலுமே நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். மற்றபடி இந்த பூனம் துணியை விட்டுட்டு மற்றபடி துணி தைக்கிறதா இருந்தாக்கி நான் வந்து அயன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவேன். அதில் வந்து நான் வந்து ஃபெவிஸ்டிக் வந்து இது பண்ண மாட்டேன். அயன் பண்ணுறப்ப அது தேவையில்லை. இப்போ இது வந்து அயன் பண்ணாலும் சரி தான், அயன் பண்ணாமல் தைச்சாலும் சரி தான், இது நழுக்கிக்கிட்டே தான் போகும். அதாவது இந்த மாதிரி துணியில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா தான் இதில் வந்து டைம் எடுக்கும் நமக்கு வந்து. இது எவ்வளோ தான் அயன் பண்ணி பாருங்கள், எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி இது ராவி, இந்த ஃபெவிஸ்டிக் ராவி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு வந்து அதாவது டக்குன்னு ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் அது இதிலலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம துணி சாப்பிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போயிடும். ஆனால் நான் வந்து சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே ஃப்ரெண்ட்ஸ் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். அந்த 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு 7 மணிக்குள்ளே சமையல் வேலை இல்லை வீட்டு வேலையில் சமையல் வேலை மட்டும் 7 மணிக்குள்ளே முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வீட்டு வேலைகளை பார்த்தீங்கன்னா நான் முடிக்கிறதுக்கு 9 மணி ஆயிரும். வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மிஷினெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உட்காரதுக்கு எனக்கு 10 மணி ஆயிரும் மிஷினில் உட்காந்து தைக்கிறதுக்கு. அப்போ அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எப்படி நான் வந்து அந்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு 20,000 சம்பாதி இருக்கும். அதே போல் நம்ம உடம்பு தேயும் உட்காந்தே நம்ம தைக்கணும். அது மேலே இருக்க தான் செய்யும். நம்ம கஷ்டத்தெல்லாம் நினைக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்குமே கஷ்டங்கிறது இன்றைக்கி இருக்கும், ஆனால் நாளைக்கு வந்து அந்த கஷ்டத்தை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வந்து தையல் வந்து கற்றுக்கிடணும். முன்னாடி நான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு நான் இப்போ வந்து 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். அதான் சீசன் டைம் இருந்தால் மட்டும்தான். இப்போ சீசன் இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து அவ்வளோவா ஸ்டிச் பண்ண மாட்டேன். பசங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்போம். அதனால் எல்லா பெண்களுமே நமக்குன்ட்டு ஒரு சுய தொழில் ஒன்று வேணும். அப்படி இதில் வந்து பெஸ்ட்டான தொழில்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தையல் தொழில் தாங்க. இது யாருக்கிட்டேயும் நம்ம வந்து நின்று கை கட்டி நிற்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இதில் வந்து. ஆனால் இதில் வந்து சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் அதிகமாக சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து சொல்கிறாங்க இதில் வந்து படிக்காதவங்க மட்டும்தான் தையல் தொழில் வந்து பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நம்மளை வந்து குறைவாக நம்மளை வந்து எடை போட்டு பார்க்குறாங்க. இல்லைங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் படிக்காதவங்க கிட்ட நீங்கள் ஏன் படித்தவங்க ஏன் துணி தைக்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க? அப்போ நீங்கள் படித்தவங்கன்னா நீங்களே துணி தைச்சிக்கலாமே, ஏன் படிக்காதவங்க கிட்ட கொண்டு வந்து தரணும்? நீங்கள் ஒருத்தவங்க அப்படி பேசுகிறாங்க. இது வந்து படிக்காதவங்களாம் இருந்தால் தான் அந்த துணியெல்லாம் தைப்பாங்க, இல்லை படித்தவங்க வந்து துணி தைக்க மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. அப்போ ஏன் நீங்கள் வந்து எங்ககிட்ட ஒன்று துணி கொண்டு வந்து தரணும்னு நான் கேட்குறேன். இதுதான் நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாமல் எப்போ படிச்சிருந்தீங்கன்னா தான். அது ஏன் அடுத்தவங்க மனசு புண்படுற அளவுமா பேசுகிறாங்கன்னே தெரிலங்க ஒரு சில பேர்.
சரி விடுங்க, அதெல்லாம் பேசினாக்கி நமக்கு வந்து டென்ஷன் அதிகமாயிரும். அதெல்லாம் விட்டுருவோம், நம்ம பிரச்சனையை நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 39 சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். 39 சைஸுக்கு நம்ம வந்து டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் எடுத்திருக்கோம். டாட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 3.75 அந்த மாதிரி எடுத்திருக்கோம். டாட்டோட ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா இந்த சைடு 1 இன்ச்சு, அந்த சைடு 1 இன்ச்சு அந்த மாதிரி கணக்கில் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நான் இதில் வந்து ஃப்ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கிறேன். நாளைக்கு இதே போல் எனக்கு பேக் ஸ்டிச்சிங் வீடியோ வரும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை பார்க்கலன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இப்போது கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட துணி தச்சு வாங்கிட்டு போயிட்டு ஏமாத்துகிற கஸ்டமரும் இருக்க தான் செய்தாங்க. நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கஸ்டமர்கிட்ட ரொம்ப ஏமாந்துட்டேன். எனக்கு அதை இப்போவும் நினைக்கும் போது அது வந்து ரொம்ப வருத்தமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து அதெல்லாம் பற்றி பேசணுன்னா டைம் பத்தாது. நம்ம வந்து அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம். அதனால் எந்த ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட துணி தைக்க ஆர்டர் கொண்டு வந்து தந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு 10 ப்ளவுஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கி நீங்கள் வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு தைச்சி கொடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளோதான் சொல்லுவேன். 10 ப்ளவுஸ் கொண்டு வந்தாலும் சரி, 7 ப்ளவுஸ் கொண்டு வந்தாலும் சரி அட்வான்ஸ் வாங்கிடுங்க. இது 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் வாங்க வேண்டாம். நீங்கள் தைச்சி நீங்கள் வாங்கிட்டு போகும்போது எனக்கு பணம் தந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி வைக்கலாம். ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக ப்ளவுஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. ஏன்னா நான் இப்படி ஒரு சில கஸ்டமர்கிட்ட நான் வந்து ஏமாந்துட்டேன். ஒரு சில கஸ்டமர்னு சொல்ல முடியாது, அதாவது ஒரு கஸ்டமர் என்னை ஏமாற்றிட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறது. இதேமாதிரி 4 டாட் ப்ளவுஸில் வந்து நீங்கள் 2 சைடுமே ஒரே போல் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இது 2 பீஸையுமே ஒன்று போல் வச்சு அளந்து பார்த்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். அப்படிங்கிறத நான் மாறி அந்த பக்கம் திருப்புறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆவதாக ஒரு டாட் பிடிக்க போகிறோம்ல, அதுக்கு வந்து அந்த மெயின் டாட்லேருந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 இன்ச் வச்சுக்கிடணும். இந்த கீழேருந்து மேலே உயரமும் 2 இன்ச்சு இதே போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து 4 டாட் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்ல கப் சைஸ் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். நீங்களும் இதே போல் 4 டாட் ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள். இங்கே வந்து நாங்கள் வந்து 4 டாட் ப்ளவுஸ் தான் போடுவோம். இது வந்து நேர் கட்டிங் தான், கிராஸ் கட்டிங்லாம் கிடையாது. நேர் கட்டிங்கில் 4 டாட் ப்ளவுஸ். நம்ம தமிழ்நாடு சைட்லலாம் பார்த்திங்கன்னா 3 டாட் ப்ளவுஸ் தான் இருக்கும். இங்கே மும்பையிலலாம் 4 டாட், அப்படி போனால் கட்டோரி, இந்த மாதிரி தான் இங்கே வந்து போடுவாங்க பெரும்பாலும். 3 டாட் வந்து இங்கே கிடையாது, போட மாட்டாங்க. அதிகமாக சொல்ல போனாக்கி இங்கே வந்து கட்டோரி ப்ளவுஸ் தான் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து பெல்ட் பீஸை அட்டாச் பண்ணி எடுக்க போகிறோம். இதே போல் பெல்ட் பீஸை இந்த மாதிரி வச்சு நம்ம இதில் கொடுத்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இது பேக் பீஸும் ஸ்லீவ் தைக்கிறதும் உங்களுக்கு வந்து நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து டைம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா ஒரே மழை, பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க அன்றைக்கி. அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு டைம் இல்லை. நாளைக்கு உங்களுக்கு வந்து இதில் உள்ள பாட்டு ஒன்று வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் எனக்கு ஆதரவாக இவ்வளோ நேரம் உட்காந்து என் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி.
தேங்க்யூ.